குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து கிரக தசையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகர் இந்த லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசாகாலங்கள் நடத்தும் போது அந்த தசாகாலங்கள் வெற்றி அடைய நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் சங்கரன் கோவிலில் இருக்கும் சர்ப பைரவர் என்ற ஒரு சன்னதி உண்டு. அந்த சன்னதிக்கு, பைரவர் சன்னதிக்கு சென்று உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் செய்வது, சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அஷ்டமி தேதியாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தேர்வெடுத்துக் கொள்ளலாம். அன்று சென்று உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்யும்போது நிச்சயமாக அந்த தசாகாலங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சங்கரன் கோவில் போக முடியவில்லை அப்படி இருந்தாலும் சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் அருகில் இருக்கும் பைரவர் கோவிலுக்கு சென்று எண்ணெய் காப்பு சாத்துவது, அந்த கோவிலுக்கு எண்ணெய் கொடுப்பது, அபிஷேகம் செய்வது, இதெல்லாம் மிக சிறப்பாக ஒரு அபரோதமான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு சதய நட்சத்திரத்திலிருந்து தசாகாலங்கள் வேலை செய்யும். அதே போல் தெருவோரம் இருக்கும் நாய்க்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை கொடுக்கும்போது நிச்சயமாக சதய நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகதசை நன்றாக வேலை செய்யும். அது மட்டுமல்லாது தினந்தோறும் அபிராமி அந்தாதி 100 பாடல்களை தினந்தோறும் படித்து வந்தாலும் நிச்சயமாக சதயம் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகதசை நல்ல அருமையாக வேலை செய்யும். முக்கியமாக நாய் வளர்ப்பது, நாய்களுக்கு உணவு கொடுப்பது, நாய்களை பராமரிப்பது, இதையெல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக சதய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகதசை உங்களுக்கு வெற்றியை தரும். நன்றி அன்பர்களே. இதுபோல நல்ல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Don't forget to like, share and subscribe Viswak Astro Vision channel.